go watch the தமிழ். இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்னா லெவல் டெவல் பார்ட் 3 கேம் பிளே வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 3 கேம் பிளே வீடியோ பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்ட் 2 வீடியோ போடுறேன், இன்னைக்கு ஏன்டா திடீர்னு பார்ட் 3 வீடியோ போடுறேன்னு கேட்குறது. நீ சொல்கிறது எனக்கு கேட்குது. எதுக்குன்னா என்னோட உயிர் நண்பன் A1 இன்னொரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பர் என்கிட்ட கேட்டார், நண்பா எனக்காக பார்ட் 3 வீடியோ மட்டும் போடுறான்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த கேம் பிளே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடுவேன், ஏன்டா அந்த கேம் பிளே வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டால பார்த்துக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்க வந்துட்டேன். வாங்க வீடியோ கூட போகலாம். போனால் எதுலேருந்து விட்டுட்டோம்? லெட்ஸ் கோ. பட்டன் பெருசாரா இதெல்லாம் பார்க்காதீங்க, நான் பிளர் பண்ணி விட்டுருவேன். பார்ப்போம். இப்போதே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாய்ஸ் இந்த மாதிரி பேசுகிறது நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பேசுகிறது நல்லா இருக்கு ப்ரோன்னே சொல்லுங்கள். ஓகே, இதை அமுக்கிட்டு அப்படியே நடந்து போயிடணும். லெட்ஸ் கோ ஈஸி. அப்புறம் மேலே போ. இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்தா மட்டும் போதும். ஜம்ப் பார்த்து ரொம்ப குட்டி ஆகிட்டான் பையன், சாப்பிட மாட்டியான் போல. ஓடு ஈஸி. யோ எப்படி குட்டி ஆகுறது? ஃப்ரெண்ட்ஸ் இது ராம ஓட்டா. ஓகே, பார்ட் 2 வீடியோவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோவில் நான் மீன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இந்த வீடியோ ஆட் பண்ணிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வேகம் முடிக்க பார்க்குறேன். ஓகே, ஜம்ப் அடி குட்டி பையில போடா. வேம போடா. எஸ், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கேம்காரங்க என்ன பண்ணுறாங்களே, இந்த கேம்காரங்க ரொம்ப மோசமான காரங்க. இவங்கக்கிட்ட எதுக்கு ப்ரொடியூசர் நினைப்பார், இவங்க கையில் எதுக்கு நான் கேமை கொடுத்தேன் நினைப்பார். ஓகே, ஓடிப்போ ஜம்ப் அடி. ஃபுல்லாக வந்தா இருந்தாலும் ஜம்ப் அடிக்கும் நல்லா. கேம் கிரியேட்டரு இதெல்லாம் ஒரு நியாயமாக இருக்குது. இங்கே பட்டன் பிடிச்சிட்டு நடக்கும்போதே அப்படி பெருசாகிடுவோம், அங்கே போய் தொடரணுமா? யார் இந்த கேமை முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணதுன்னே தெரியல. அதை மட்டும் கையில் வச்சுக்கலான்னு அவ்வளோதான். ஓகே, ஜம்ப் பண்ணி எப்போ வாம போ. இந்த சின்ன வாண்டை வச்சுட்டு என்னால் முடியுமா? நீயே சொல்கிறா கேம் கிரியேட்டரு. இந்த கேமை கிரியேட் பண்ணவேன் சரியா சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவனா இருப்பான். நேம் உடனர்வு சொல்லுது. ஆமாம் முடி. ஜம்ப் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக இருக்கான். குட்டி சிறுவாண்டா இருந்தால் எப்படி எனக்கு எப்படா கண்ணு தெரியும்? ஏற்கனவே நான் கண்ணாடி போடுறேன். இப்போ இதை மட்டும் எடுத்துங்கப்பா எடிட்டில் இருந்து. ஜங் எஸ். உன்னைய போய் கெட்டேன்னு சொல்லிட்டேன்டா கிரியேட்டரு, சாரியப்பா. இந்த மாதிரி சாவி 5 இருக்கும், அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக நரகத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.
உள்ளிட்டா ஷார்ட் ஷார்ட் ஓகே ஓகே டைரக்டா வந்து விழுகுறேன். இந்த கிரியேட்டர் எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானே புரிய மாட்டேங்குது. இந்த கேமை யாருமே வீட்டில் இந்த கேமை யாருமே மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மொபைல் உடஞ்சிச்சுன்னா கேள்வி இல்லை. ஏய் ஐ ஐ ஓகே ஓகே ஓ ஓ ஓ yes 2 3 2 இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம் சொல்லுங்க. பரவாயில்ல. சரி சாரி, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நடு ராத்திரியில எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசுறத கவனிக்காதீங்க. வழக்கமா இருக்கு. ஷார்ட் ஈஸி எல்லாமே முடிச்சுட்ருவோம். வாங்க. நினச்சேன்டா இந்த கேம் கிரியேட்டர் ரிப்பீட் பண்ணி வச்சிருப்பியா ஃப்ரெண்ட்ஸ். எடக்கு முடக்கா தெரியும்டா. நினச்சேன்டா கேம் கிரியேட்டரே நல்லா இருப்பாப்பா. வேகமா நினச்சேன். எஸ் ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் கிரியேட்டருக்கு மூளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை விட பல மடங்கு இருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைக்காலஜிக்கு தெரியும் போல. ரொம்ப ஈஸியாக இருக்கே. ஓ மறைச்சி வச்சு தாக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். மறைச்சா வைக்கிறடா. பொறுமையா நினச்சேன்டா. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இந்த கேட் என்கிட்ட தப்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்து பயந்துக்கிட்டு. ஐய் அவ்வளோதான். வேலை முடிச்சுட்டு ஓ மேலே ஏறி போகணும். ஜோ கேம் கிரியேட்டரு ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணி வைப்பியாடா. Even if I could, it would all be great. Put your picture on my wall.